பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்ததுன்னா, சரவணன் வந்து கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல மயில் அங்க வாரா. அத பார்த்த உடனே சரவணனுக்கு டென்ஷன் ஆயிருது. டென்ஷன் ஆயிட்டு, "நீ இங்க எதுக்காக இப்ப வந்த? நான் தான் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல. கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது எதுக்காக இங்க வார?" அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். அப்போ மயில் வந்து சாரி கேட்கிறா. உடனே, "உனக்கு வந்து இப்போ நாங்க எல்லாரும் குடும்பத்தோட ஜெயில்ல போனது பத்தாதா? நான் வந்து இன்னும் உனக்கு என்ன நடக்கணும்? அதனால நீ இங்கேருந்து கிளம்பிருன்னு" சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அப்போ, "ஓகே, நான் ஒரு நேரம் சொல்றத கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பேச வாரா. ஆனா அத கேட்கிறதா இல்ல சரவணன். அந்த அங்கே வந்து கூட்டம் எல்லாரும் கூடிடுறாங்க. வேடிக்கை பார்க்கறதுக்காக. அந்த டைம்ல அங்கேருந்து பாண்டியன் வரான். பாண்டியன் வந்த உடனே இவ மயில் வந்து, "மாமா, நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த டைம்லயும் அவன் வந்து, "இன்னும் ஏற்கனவே பொய் சொன்னது போதாதா? இன்னும் பொய் சொல்லணுமான்னு சொல்லிட்டு, என்ன பொய் சொல்லப் போற?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். யாரு? சரவணன். பாண்டியன் வந்து அந்த டைம்ல என்ன சொல்லுவான்னா, ஒரே ஒரு விஷயம், "நீ இங்கேருந்து கிளம்புப்பா" அப்படின்னு மட்டும் சொல்லுவான். சரவணன் வந்து கோவப்படும்போது, பாண்டியன் வந்து அவன திட்டுவான். "நீ கோவப்படாத" அப்படிங்கிற மாதிரி அவன திட்டிட்டு இருப்பான். மயில வந்து திரும்ப திரும்ப பாண்டியன்ட்ட பேச ட்ரை பண்ணுவா. "மாமா, நீங்களாவது கொஞ்சம் கேளுங்க கேளுங்கன்னு" திரும்ப சொல்லும்பொழுது, பாண்டியன் வந்து சொல்லுவான், "நீ வந்து என்னைய ஏதாவது பேச வச்சுறாதப்பா. அதனால நீ வீட்டுக்கு கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோன்ல ஆட்டோக்காரனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவா. அந்த ஆட்டோல "நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு மயில் உடனே கிளம்பி போயிருவா. கூடியிருந்த கூட்டத்த எல்லாத்தையும், "நீங்க அவங்க வேலைய பாருங்கன்னு" சொல்லிட்டு பாண்டியன் சொன்ன உடனே எல்லாரும் கிளம்பி போயிருவாங்க. ராஜி அவளுடைய அத்தை கோமதிய அவளோட அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அப்போ கோமதி பயந்து பயந்து தான் உள்ள போவா. ஆனா ராஜி வந்து அங்கே வந்து அவங்க ஃபேமிலி எல்லாரும், அதாவது அவங்க அப்பா, சித்தப்பா, அப்புறம் அவன் அண்ணே, அதுக்கப்புறம் அவங்க அம்மா, சித்தி எல்லாருமே அவங்க ஃபேமிலி ஃபுல்லா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அந்த டைம்ல இவ வந்து ராஜி வந்து எல்லாரையும் கூப்பிடுவா. கூப்பிட்டோனே அங்க கோமதி ஓட அம்மா, அதுக்கப்புறம் அவங்க அண்ணி 2 பேரும் திரும்பி பார்ப்பாங்க. இவங்க 2 பேரும் சவுண்ட் கேட்டு, அதாவது முத்துவேலும், சக்திவேலும் சவுண்ட் கேட்டுட்டு அப்படியே அமைதியா குனிஞ்சே இருப்பாங்க. கோமதிய பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கும், அவங்க அண்ணி 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிரும். அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தா கூட, அவங்க அப்படியே சக்திவேலும், முத்துவேலும் ஒண்ணும் சொல்லாதனால, என்ன சொல்லப் போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்டு பயந்துகிட்டு இருப்பாங்க. ராஜி வந்து, "அத்த வாங்க, எல்லாருக்கும் வந்து சந்தோஷமா தான் இருக்கும். வாங்க உள்ளன்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவா. அப்புறம் காந்திமதி பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா, அங்கேருந்து பழனி வருவான். பழனி வந்து அக்கா வந்த சந்தோஷத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அவங்கள பார்த்துட்டு கோமதி வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு சொல்லுவா, "எங்க நீங்க எனக்காக வந்து எல்லா இடத்துலயும் வந்து நின்னீங்க. ஜெயிலுக்கு கூட வந்து எங்களுக்காக பேச வந்தீங்க. அப்போ எனக்கு புரிஞ்சுச்சு, ஒரு தங்கச்சி வேணுங்கிற பாசம் உங்ககிட்ட இருக்கு." அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. "அதனால எனக்கு அந்த நன்றியக்காக எனக்கு என் கையால உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு" சொல்லி கேட்பா. அந்த டைம்ல தான் சக்திவேலுக்கு வந்து கோவம் வந்துரும். "நீ ஜெயில்ல இருக்கிறேங்கிறனால, அங்க உதவுனங்கிறனால, உன் மேல திரும்ப அதே பாசத்த கொண்டுட்டு வந்துட்டோம்னு நெனைக்காத. எங்களுக்கு இன்னும் அந்த 30 வருஷ பகை எங்க மனசுல அப்படியே தான் இருக்குது. நீ எப்படினாலும் வந்து எங்க கடையில வேலை பார்க்குற ஒருத்தன் கூட ஓடி போய் போனவ தான்." அப்படிங்கிற அந்த பழைய கதைய திரும்ப வந்து பேசி அவள கஷ்டப்படுத்திருவாங்க. அ க அந்த அந்த கவலையோட அவ வந்து இருக்கும்போதுமே, உடனே அவ காந்திமதி வந்து திட்டுவா. யார்ட்ட? சக்திவேல பார்த்து. அப்போ க இவன் பழனியும் வந்து சொல்லுவான், "நீ வந்து இப்படி பேசாத" அப்படின்னு. ஆனா அவன் வந்து, "அம்மாவுக்காக தான் அந்த நேரத்தில வந்து நாங்க எல்லாமே பண்ணுனோம்." அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் சொல்லுவான். அப்போ காந்திமதி சொல்லுவா, "என்னப்பா நீ மட்டும் அமைதியா இருக்கியே முத்துவேலு, நீயாவது சொல்லுப்பா உன் தம்பிகிட்ட" அப்படின்னு சொல்லி அவ காந்திமதி சொல்லுவா. அதுக்கு முத்துவேல் சொல்லுவான், "என்ன சொல்லணும்? அவனே எல்லாமே கரெக்ட்டா தான் சொல்லிட்டாங்கிற" மாதிரி அவன் சொல்லிருவான். அப்போ உடனே எல்லாரும் ஷாக் ஆகி பார்ப்பாங்க. அப்போ காந்திமதி சொல்லுவா, "நீயுமாப்பா இப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவா. எல்லாம் சொல்றதையும் அவன் சொல்லிட்டான். "நீங்க அவள போ சொல்லுங்க வீட்டுக்கு. அவள வெளிய போ சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டிருவான். இன்னைக்கு எபிசோட்ல அதுதான் நடந்தது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.